சூசை பானு அது மட்டும் இல்லாமல் சொர்ணம் அண்ணா போன்ற மூவரோடையும் தாங்கள் கதைச்சு நாங்கள் உரையாடினாங்கள். அந்த மூவரும் தங்களோட கலந்துரையாடினவர்கள். சூசி அவர்கள் சொல்கின்ற பொழுது எங்கள்கிட்ட உண்மையிலேயே இந்த 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் இப்போ இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆயுதங்கள் ஒப்படைக்க வேண்டிய தருணங்கள் வந்துட்டு என்ற பொருள்பட சூசியானா சொல்லியிருந்தால், இறுதி யுத்தத்தின் போது நடந்த பல விஷயங்களை நீங்கள் வெளிக்கொணர இல்லை, இது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது பற்றி நான் உங்களோட கருத்தை என்ன கேட்க அவர் சொல்லியிருப்பார், பெரும்பாலும் எல்லா விஷயங்களையுமே நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன், கையை பிடிக்காம அந்த உடனடியாக அந்த நாளத்தை தேர்ந்தெடுத்து அந்த கண்ணா போடுன்ற பொழுது அந்த ஆட்டுன்ற பொழுது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் அந்த கையை பிடிச்ச வண்ணமே அவர் இருந்தார். பந்துல குணவர்த்தன, ரமேஷ் பத்ரன, ரொசான் ரணசிங்க, டக்ளஸ் தேவானந்தா, ஹரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, விஜயதாஸ் ராஜபக்ச, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையை, கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சனைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே. ஆனால் தகுதி நிலைகளை அல்லது பணபலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்கூடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் ஜெஃப்னா படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தினமும் ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுக்கு தந்த வண்ணமே இருக்கிறோம். நடக்கிற புதிய தகவல்களாக இருக்கட்டும், முக்கியமான தகவல்களாக இருக்கட்டும், எல்லா தகவல்களையும் உங்களுக்கு தந்த வண்ணமே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் பல தகவல்களோடு வந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பாக வைத்திய பணிப்பாளர் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. அது தொடர்பாக இவர் தனியார் காணொலிக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுத்திருந்தவர். அதில் இவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். அதில் அவர் குறிப்பாக என்ன விடயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் இருந்து தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் தொடர்பாகவும் இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக பாதிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். அதில் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விடயங்களை மக்கள் நம்பணும் என்று இப்போ மக்களுக்கு தெரியல. உடனே பொய்யான விஷயங்கள் சிலதுகள் நம்பினோம். இதில் மக்களை நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இருந்தாலும் அந்த விடயங்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் கொடுக்கின்ற பொழுதும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் தன்பால் வந்த விமர்சனங்கள், அதாவது தன் மேலே சமூக வலைத்தளங்களில் தான் அதிகமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, அது தொடர்பாகவும் பேசியிருந்தார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுடனான காலத்தில் என்னென்ன விடயங்கள் நடந்தது. குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்காலில் இறுதி போரின் போது பல வைத்திய சேவைகளை இவர்களும் இந்த வைத்திய குழுவினரும் செய்திருந்தார்கள். அதில் என்னென்ன விடயங்கள் நடந்த என்பது தொடர்பாக அவர் சொல்லியிருந்தார். அதிலேயும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் அந்த இடத்துல காவு கொடுத்து விட்டோம், எங்கள்கிட்ட இருந்து போயிட்டுது என்று அவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான விடயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூசை பானு அது மட்டும் இல்லாமல் சொர்ணம் அண்ணா போன்ற மூவரோடையும் தாங்கள் கதைச்சு நாங்கள் உரையாடினாங்கள். அந்த மூவரும் தங்களோட கலந்துரையாடினவர்கள். அதில் சூசி அவர்கள் சொல்கின்ற பொழுது எங்கள்கிட்ட உண்மையிலேயே இந்த 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் இப்போ இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆயுதங்கள் ஒப்படைக்க வேண்டிய தருணங்கள் வந்துட்டு என்ற பொருள்பட சூசியானா சொல்லியிருந்தால், சர்வீஸ் அமைப்புகளிடம் இதை ஒப்படைச்சு விட்டு நாங்கள் போகின்ற நேரம் வந்துட்டு என்று சூசியானா சொன்னதாக சத்தியமூர்த்தி அவர்கள் அதில் சொல்லியிருப்பார். அதிலேயும் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஏனைய உறுப்பினர்கள் தாங்கள் தொடர்ந்தும் போராடப் போகின்றோம் என்கின்ற துணிப்பொருளையும் அவர்கள் கைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு முக்கிய விடயமாக அந்த நேர்காணலில் இருந்தது. அதிலையும் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர் சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பல இடங்களில் இவர் மேலே வைக்கப்படுற விமர்சனம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இறுதி யுத்தத்தின் போது நடந்த பல விஷயங்களை நீங்கள் வெளிக்கொணர இல்லை, இது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது பற்றி நான் உங்களோட கருத்தை என்ன கேட்க அவர் சொல்லியிருப்பார், பெரும்பாலும் எல்லா விஷயங்களையுமே நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன், சொல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை, இப்போ பொது வழியிலேயே அந்த விடயங்கள் ஆவணமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற பொருள்பட அவர் கழிச்சிருப்பார். அடுத்ததாக இந்த வைத்தியசாலைகளில் இறுதி போரின் போது நடந்த பல அவல சம்பவங்கள் தொடர்பாகவும் சொல்லியிருப்பார். அதில் குறிப்பாக உடையார்கட்டு வைத்தியசாலையில் ஒரு தாதியர் ஒருவர் கனுலா போடுவதற்கு ஒரு ஆள்கிட்ட கையை பிடிச்சிருந்த வேளையில் செல்லுகள் அடித்த வண்ணமே இருந்தது. அதில் அந்த கையை விட்டால் கனுலா போடுறதுல எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்துக்காக அவர் அந்த கையை பிடிக்காமல் அந்த உடனடியாக அந்த நாளத்தை தேர்ந்தெடுத்து அந்த கனுலா போடுன்ற பொழுது அந்த ஆட்டுன்ற பொழுது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் அந்த கையை பிடிச்ச வண்ணமே அவர் இருந்தார். அவர் விலகாத காரணத்தினால அந்த வைத்தியசாலையில் திடீரென பாய்ந்த செல்லின்ற சில துகள்கள் அவர் மேலே பாய்ஞ்சது. அதில் ஒரு துகள் அவருடைய நெத்தி பொட்டில் பாய்ஞ்சு பின்வழியாக வெளியில் வந்தது அந்த தாதியர்ன்ற. அந்த வகையில் அவரை நாங்கள் அந்த இடத்திலேயே இழந்துட்டோம்.
இது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத நெகிழ்ச்சியான சம்பவம் என்று அவர் சொல்லியிருப்பார். அதில் அவர் இன்னொரு சம்பவத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போராளிகள் நிறைய பேரை நாங்கள் இழந்துட்டோம். போராளி வைத்தியர்களை நாங்கள் நிறைய பேரை இழந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே 3 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாலும் கூட அவர் எந்த ஒரு பாகுபாடுமின்றி தான் இருந்தவர்கள். வைத்தியரோ அல்லது சாதாரண பொதுமக்களோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அங்கே எல்லாருமே ஒரு பொதுமகன் மாதிரி தான் இருந்தவர்கள். அவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள், நெருக்கடிகள், சன நெருக்கடியே ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அதில் நாங்கள் நிறைய மக்கள் இழந்த அதே நேரத்தில் சக வைத்தியர்கள், அது மட்டும் இல்லாமல் போராளி வைத்தியர்கள் நிறைய பேரையும் இழந்தோம். உண்மையிலேயே அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள், நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்க அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். அதாவது போராளி வைத்தியர்களுக்கும் அங்கே கூட இருந்த இந்த சக வைத்திய அதிகாரிகளுக்கும் தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளோ காலமும் சேவையாற்றின விடயத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச வைத்தியசாலை எதென்று கேட்க, அதல்லாது ஒரு சேவை நிலையம் எதென்று கேட்க, அவர் முல்லைத்தீவில் அந்த இடம்பெயர்ந்த சமயத்தில் நடந்த சேவைக்கான அந்த நிலையத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். அடுத்து இவர் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த முல்லைத்தீவில் நடந்த விடயங்களை மையமாக வச்சு, அதாவது முள்ளிவாய்க்கால் நடந்த இந்த விடயங்களை மையமாக வைத்து இந்த சேவை மனப்பான்மை செயற்பட்டார் என்ற காரணத்துக்காகவே சில பதவி உயர்வுகளை இவர் எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் மேலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்துக்கும் அவர் அதில் சில விடயங்களை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த விமர்சனங்களுக்காக நான் வேலை செய்யலை. அதை உண்மையிலேயே ஒரு உண்மையான சேவை நோக்கத்தோடு ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் நான் அங்கே முள்ளிவாய்க்காலில் வேலை செஞ்சினான். அதுக்கும் இந்த பதவியர்கள் வழங்கணுன்றதுக்காகத்தான், இந்த பதவிகளுக்காகத்தான் நான் வேலை செஞ்சேன் அதை சொல்ல முடியாது என்றும் அவர் சொல்லியிருப்பார். இப்படியாக பல விடயங்கள் அதில் சொல்கிறார். அதிலையும் குறிப்பாக இவர் மேலே தொடுக்கப்படுற அம்புகள், அதாவது விமர்சனங்கள் தொடர்பாக இதில் பதிலளிக்கும் போது இவர் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். குறிப்பாக இது அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக எந்த ஒரு விடயம் அவருடைய பேரை எழுத்து கதைக்கல. ஆனால் விமர்சனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த விமர்சனங்களை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறாரோ என்கின்ற ஊகிக்கவும் எங்களுக்கு தோணுது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இதில் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்களை சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் என்றால், நான் சில நேரம் சுயநலமாக இருந்திருக்கலாமோ, இவ்வளோ காலமும் சுயநலமாக இல்லை, இனிமேல் நான் இவ்வளோ காலம் சுயநலமாக இருந்திருந்தால் சில விடயங்களை கொண்டு சென்றிருக்கலாமோ என்றும் எனக்கு தோணுது. நான் எந்த சேவையை மட்டும்தான் செய்கிறேன், என்ற சேவையை செய்கிறதுக்கு விட்டாலே போதுமான விடயம் என்ற பொருள்பட அவர் அந்த காணொலியில் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கார். ஆக இப்படியாக அவருடைய அந்த காணொலி, அதாவது நேர்காணல் அமையுது. இது உண்மையிலே இந்த நேர்காணல் தொடர்பாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அதாவது அந்த நேர்காணல் கருத்துப்பட்டியலேயே சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த இனவாத பிரச்சனை, அதாவது மக்கள் இன ரீதியாக மக்கள் அழிக்கப்படவில்லை என்கின்ற விஷயத்தை இவர் சர்வதேசத்துக்கு சொல்லலை என்ற விஷயமும் திருப்பி சொல்லப்பட்டது. அது தொடர்பாக அவர் பதில் சொன்னாலும் கூட அந்த பதில் முழுமையாக அமையவில்லை போல இருக்குது. அதால் தான் அந்த கருத்துப்பட்டியில் அந்த விமர்சனங்களும் வந்தது. இந்த காணொலியை பார்த்துட்டு மக்கள் மத்தியிலையும் சமூக ஊடகங்களையும் விமர்சன கருத்துக்களும் இருக்குது. அதே நேரத்தில் அவர் செய்த கருத்துக்கள் தொடர்பான பாராட்டலைகளும் வந்த வண்ணமே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலி ரம்புக்வெல இந்த மருந்து பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உண்மையிலேயே கொழும்பு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலி ரம்புக்வெல 2022 செப்டம்பர் 26 அமைச்சரவையில் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை என்பது தொடர்பாக அமைச்சரவை உறுப்பினர்களை விசாரித்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மிஸ் லக்மினி ஹிரிகாம விடுத்த கோரிக்கையை ஏற்று மாலியாகந்த நீதவான் லொச்சினி அபே விக்ரம வீரசிங்க ரகசிய காவல்துறையினருக்கு வழங்கிய அனுமதியின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சர்கள் ரகசிய காவல்துறைக்கு அழைக்கப்பட்டனர். இதன்படி ரகசிய காவல்துறையில் முன்னிலையான அமைச்சரவை அமைச்சர்களின் முன்னாள் சுகாதார அமைச்சர் 2022 செப்டம்பர் 26 அமைச்சரவையில் இந்த மருந்துகளை இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை அது கூட குறிப்பிடாத போது உண்மையில் மருந்து தட்டுப்பாடு இருந்ததா, அமைச்சரவை பத்திரத்தை ஆராயாமல் அமைச்சரவை எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பது தொடர்பாக ரகசிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர். நிமல் சிறிபால டிசிப்லா, பந்துல குணவர்த்தன, ரமேஷ் பத்ரன, ரொசான் ரணசிங்க, டக்ளஸ் தேவானந்தா, ஹரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, விஜயதாஸ் ராஜபக்ச, விதுர விக்ரமநாயக்க,
ரத்நாயக்க, காஞ்சன விஜயசேகர, புஷ்பகுமார, நசீர் அகமட் மற்றும் நளின் பெர்னாண்டோ போன்ற 18 முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களாக பதவி வைத்தவர்களிடம் இதற்கு முன்னர் ரகசிய காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்த விடயம் தொடர்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்கவும் தினேஷ் குணவர்த்தன் அவர்களும் அழைக்கப்பட இருக்கின்றார்கள். அது தொடர்பாக என்ன விசாரணை நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் ஒரு கோரிக்கை முன்வச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இனப்பிரச்சனையை தீர்க்க கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற கிளீன் சிந்தனையை அன்ருகுமார் திசாநாயக்க அரசாங்கம் கொண்டு வரணும் என்று அவர் கோரிக்கை முன்வச்சிருக்கார். கிளிநொச்சி நடந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கார். மேலும் அவர் கருத்தெரிவிக்க நாட்டுக்கு இருக்கிற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமானால் நாட்டில் வேரூன்றி போயில இனப்பிரச்சனையை தீர்க்கணும். அதில் இவர் என்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள், குறிப்பாக தமிழ் உறவுகள் இந்த இனப்பிரச்சனை தீர்த்தால் தங்களுடைய முதலீடுகளை இங்கே இடுவார்கள், அதிலிருந்து நாங்கள் நாட்டை முன்னேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று புறையோடி போயில்லை, இனப்பிரச்சனைக்கு கிளீன் சிந்தனை திட்டத்தை கொண்டு வரும். ஒரு கிளீன் சிந்தனை திட்டம் இதான். அதாவது வடக்கு கிழக்கில் வந்து இந்த வேரூன்றி போயில்லை இனப்பிரச்சனையை தீர்த்து காணி போலீஸ் அதிகாரங்கள் எங்களுக்கு தந்தால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து அரசாங்கத்துக்கு நிதியளிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கூட கூறுகின்ற பொழுது, இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்பட்டாலே அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களுக்கு பண உதவிகளை வழங்குவார்கள், ஆகவே நாங்கள் இதில் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அது உதவியாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அன்ருகுமார் அரசாங்கத்தால். ஆகவே இந்த புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை முன்னேற்றத்துக்கு இப்பயும் தயாராகத்தான் இருக்கணும். ஆனால் இந்த இனப்பிரச்சனை அவருக்கு தடுக்குது. இந்த இனப்பிரச்சனையை தீர்த்தால் உண்மையிலேயே இந்த ஒரு பலமான அபிவிருத்தி மிக்க நாடாக இலங்கையை உருவாக்க முடியும் என்று இந்த 2 தமிழ் தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது வளமையாக அவர்கள் கூறுகின்ற விடயம் தான். அதாவது இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு பொருளாதார அபிவிருத்திக்கு ஒரு காரணியாக அமையும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையே வளமையாக இந்த விடயங்கள் சொல்லப்பட்டு தான் வருகின்றது. ஆனால் அன்ருகுமார் திசாநாயக்க அரசாங்கம் இந்த விடயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது, இதற்கான தீர்வுகள் எப்படி தரப்போகுதுன்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆரோக்கியமுள்ள இன ஒற்றுமையோடு கூடிய இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நீண்ட காலமாக பொறியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய இலக்கினை அவர்கள் அடைவதற்கும் அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை நாட்டிலே இப்பொழுது வருமானம் தரக்கூடிய துறைகளாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு வீழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை. ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுவும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்று கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது. ஆகவே இலங்கை தான் IMF-இடமோ பாரிஸ் கிளப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை மீளெடுப்பதானால், அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால், நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உள்நாட்டில் இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் இல்லை. இம்முறை நெல் உற்பத்தி கூட இலங்கையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியிலே கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது. ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்கைகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவதென்பது மிகப்பெரிய பெரியத்தனமாக உண்டு. இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. ஆடை தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சி கண்டு கொண்டு போகிறது. ஏனைய தொழிற்சாலைகளை இயக்குவதில் அரசாங்கத்துக்கான நிதி பற்றாக்குறை உண்டு. இவ்வாறான பல விடயங்கள் அரசினுடைய பொருளாதார உயர்நிலையை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை அரசு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையை, கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சனைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே. ஆனால் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களுடைய நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி நிலைகளை உருவாக்க அரசாங்கம் தயாரானால் அந்த அபிவிருத்தி என்பது இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும். இங்கு இருக்கின்ற பல தொழிற்சாலைகள், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாழைச்சேனை காகித தொழிற்சாலை, முல்லைத்தீவிலே உள்ள ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, கிளிநொச்சியில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை,
கிளிநொச்சியில் இருக்கின்ற குறிஞ்சாத்தீவு உப்பளம், யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை, இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உண்டு. அதனை விட பல சிறு சிறு கைத்தொழில்களாக இருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் அல்லது ராட் கம்பெனிகள் என்பதெல்லாம் மூடப்பட்ட நிலையில் உண்டு. இவற்றை செய்வதற்கான தகுதி நிலைகளை அல்லது பணபலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்கூடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாய்ச்சலை கொடுக்கும், ஒரு பெரிய நிதி பாய்ச்சலை அது தரும். அந்த வெளிப்பாய்ச்சல் உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கை, என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் ஊறிப்போய் இருக்கின்ற 80 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் காண்பார்களானால், அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும். ஆனால் அந்த சிந்தனையும் எண்ணங்களும் சிங்கள மக்களிடமும் சிங்கள மத குருமார்களிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடமும் எவ்வாறு வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பார்க்கின்றார்கள். அதுக்கு வெளியிலே வந்து சிந்திக்கின்ற எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. தமிழர்களுடைய பிரதேசங்களில் அவர்களுக்கான நிதி அதிகாரம், காணி அதிகாரம், பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சுயாட்சியுள்ள சமூகமாக மாறுகின்ற பொழுது அது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்கும். அந்த பாய்ச்சலை, அந்த நிதியினுடைய பலத்தை, அந்த 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 அது கிடைக்க போகின்ற வாய்ப்பை இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய தலைவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அது அவர்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும். இந்த சிந்தனையும் பரந்த எண்ணமும் கூருணர்வும் இப்பொழுது இருக்கிற சிங்கள தலைவரிடம் வருமானால் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த வழிகளை காட்ட முடியுமோ அதற்கான சிந்தனைகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுது இருக்கிற அரசிடமும் இல்லை என்பது போலதான் எங்களுக்கு தென்படுகிறது. குறிப்பாக பொறுத்திருந்து இந்த விடயத்தை கையாள்வதற்கான முழு எண்ணங்களையும் கொண்டிருக்கிறோம். திறந்த மனதோடு சமாதானம் பேசி இந்த இலங்கையிலே புரியோடி போயிருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண எங்களுடைய சமாதான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கிறது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசு தயாரானால் அது இன்னும் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும். அதுக்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க காத்திருக்கிறோம்.